குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் துலா லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி 4 மற்றும் 5க்கு அதிபதியாக வரக்கூடியவர். ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கும் ஒரு கோணஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால சனி துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராஜயோகாதிபதி. தன்னுடைய வீட்டிலேயே அவர் உச்சமடைகிறாரு. அப்போ துலா லக்னத்தில் உச்சமடையக்கூடிய சனி குறிப்பாக லக்னத்தோடு சம்மந்தப்படும் போது நீண்ட ஆயுள் அப்படிப்பட்ட நபர் பார்த்தான்னா ஒரு 90, 95 வயசு 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருவார். அதுபோல் ஒரு மன்னரை போல் வாழக்கூடிய வாழ்க்கையும் கொடுத்துருவார். வாழ்க்கையில் பெரிய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க, பெரிய சிகரத்துக்கும் எட்டி பிடிப்பாங்க. குறிப்பாக சனி தசை நடக்கும்போது ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய மன்னர் கூட ஆட்சியை கைப்பற்றி ஒரு மன்னராக ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய ஒரு யோகமும் அந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார். அதே போல் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவரை மறைஞ்சு வாழக்கூடிய சில நிலைமையும் கொடுத்துருவார். இப்படி உச்சமும் அதே சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகளால் மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். பெரிய ராஜதந்திரிகளாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. தன்னுடைய வெற்றிக்காக எப்படிப்பட்ட நெளிவு சுழிவுகளையும் அவங்க கடந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். மற்றவர்களை பற்றி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. தன்னுடைய முன்னேற்றத்தை மட்டுமே அவங்க குறிக்கோளாக வச்சு செயல்படுவாங்க. அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எல்லா வகையிலும் சந்திக்கக்கூடிய ஒரு தயாரான பர்சனாக இருப்பாங்க. சூழ்ச்சி செய்தாவது முன்னுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நிறைய ஒரு கூட்டம் கூட எப்போயுமே இருக்கும். பெரிய ரவுடிசம் பண்ணுறவங்க, ஒரு பெரிய கேங் லீடர்ஸ், இப்படிப்பட்டவங்களுக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். அதுபோல் நல்ல முறையில் நேர்மையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், ஒரு லீடர்ஸ், ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜிங் பார்ட்னர்ஸ், ஒரு சிஇஓ, இவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். இதுக்கு ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்வையும் இப்படி வேறுபாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். இந்த துலா லக்னத்துக்கு சனி 2ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும்போது பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க. ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய பர்சன். ஒரு வார்த்தை சொன்னான்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு கிளியராக இருக்கும். எப்பேற்பட்ட பர்சனையும் தன்னுடைய பேச்சால் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அதாவது அனல் பறக்கக்கூடிய பேச்சு அப்படின்னா இப்படிப்பட்ட அமைப்பினர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை பேச தெரியாமல் ஏதோ தடுமாற்றத்தில் ஏதோ பேசிடுவாங்க. அது பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிக்கவும் செய்வாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் ஒரு கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மூலியமாக பெரிய பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னோட வாழ்நாளில் அமையும். குடும்பத்தில் நல்ல அமைதியாகவும் இருக்கும். சில நேரங்களில் தேவையற்ற ஒரு வார்த்தையாலேயோ சில பிரச்சனையாலோ குடும்பத்தை தாண்டி தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமோ சூழ்நிலையோ ஏற்படும். குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில நேரங்களில் ஏற்படும். பொருளாதாரத்தில் கூட ஏற்றத்தாழ்வு அதிகமாகவே தெரியும். துலா லக்னத்துக்கு 3ஆம் இடமான தனுசில் சனி இருக்கும்போது கம்யூனிகேஷனில் நல்ல வெற்றி அடையக்கூடிய சாதனையாளர்களாக இருப்பாங்க. குறிப்பாக டெலிஃபோன், மொபைல், இதில் இந்த நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கும். அதில் சாதனையாளர்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் கம்பெனி, ஒரு பெரிய தொலைத்தொடர்பு கம்பெனிக்கு ஒரு அதிபராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படும். ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஸ்பீடாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இதிலெல்லாம் இவங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. குறிப்பாக மொபைல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி நிறுவனர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட யோகம் இருக்கும். அது சம்மந்தப்பட்டு நிறைய வெளிநாடு பிரயாணம், ஷார்ட் ட்ரிப்ஸ்லாம் அதிகமாக போயிட்டு வருவாங்க. பிஸ்னஸ் மென் குறிப்பாக ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வருது, அடிக்கடி ட்ராவலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட யோகம் இருக்கும். ஆன்மீக நம்பிக்கையும் ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆசையும் இவங்களுக்கு அதிகம் ஏற்படும். அது மூலிமா நிறைய ட்ராவலும் மேற்கொள்வாங்க. ஒரு சிலருக்கு இளைய சகோதரிகளால் நிறைய ஆதாயம் ஏற்படும். இதே சனி 4ஆம் இடமான மகரத்தில் ஆட்சி பெறும்போது வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக ஏற்படும். பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. அப் டு 10th வரைக்கும் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. ஆனால் இவங்க 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இருக்காது. நல்லா ஜம்முன்னு தூங்கின்னு இருப்பாங்க. ரொம்ப சோம்பேறியாக தான் இருப்பாங்க. இவங்களை பார்த்தா ஒரு படிக்கிறவங்க மாதிரியே தெரியாது. ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாடி புக் எடுத்து படிப்பாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. ஈஸியாக ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிடுவாங்க. அதே போல்
வேலையில் பாதி நாளும் கரெக்டான நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க. அதே போல் ஆஃபீஸில் இருந்தாலுமே ஏதோ அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க வேலை பண்ணுறாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த இன்க்ரிமெண்ட் டயத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும். இல்லைன்னா இவங்களுக்கு சாதகமான சில சூழ்நிலை ஆஃபீஸில் அமைஞ்சிரும். டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கும். இவங்க எந்த ஒரு வேலையுமே கஷ்டப்பட்டு செய்யாமல் இவங்க கீழே இருக்கிறவங்க மூலியமாகவே வேலையை இவங்க சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்குண்டான பாராட்டுதலும் அங்கீகாரமும் இவங்களுக்கு கிடைச்சிடும். இப்படி நல்ல யோககரமாக லைஃப் போயிடும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். உட்காந்த இடத்துலேருந்து வீட்டிலேருந்து கூட ரிட்டையர் ஆகிட்டு கூட சில பேர் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும். இப்படி பொருளாதார மேன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதே சனி 5ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக இருக்கும்போது பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் இருக்கும். பிள்ளைகளை சார்ந்து இவங்க நல்ல யோககரமாக இருப்பாங்க. இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார மேன்மையை காட்டிலும் இவங்களுடைய பசங்களுடைய வளர்ச்சியினாலே இவங்களுடைய லைஃப் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். பசங்களுடைய சம்பாத்தியத்தால் இவங்க நல்லா ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 4-5 பசங்க இருக்கலாம், இல்லை ஒரு 2 பெண் 2 பையன் இப்படி இருக்கலாம். இப்போ இவங்கள ரொம்ப பிரியத்தோடு இவங்க கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் சந்தோஷங்களும் இவங்க பிள்ளைகள் மூலிமா அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் பிள்ளைகளுடைய சப்போர்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடிக்கடி ஆன்மீக பிரயாணமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு விமானத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அனுபவம் கூட பிள்ளைகள் மூலமாக கிடைக்கும். இதே சனி 6ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும். இருந்தாலும் அடிக்கடி பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. கடன் தொல்லைகள் இருக்கும். ஆனால் எப்படியாவது கடன்லேருந்து மீண்டு வருவாங்க. வெளிநாடு பிரயாணத்தில் ஓரளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். வெளிநாட்டு பிஸ்னஸில் இவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். குறிப்பாக இந்த கோல்டு ஸ்மித் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஃபேஷன் டிசைனர்ஸ், இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவங்க, இதிலலாம் ஒரு சாதாரண ஒரு கடை ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு ஏசிலாம் போட்டு ஒரு பெரிய ஒரு கிளப்பாக மாற்றுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். இப்படி பிஸ்னஸில் ஓரளவுக்கு பெட்டராக மூவ் பண்ணக்கூடிய யோகம்லாம் அவங்களுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால். ஆனால் எப்படியாவது லோன் எடுத்தாவது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவாங்க. சனி 7ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு அங்கே திக்பலத்தோடு இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மை தரும். கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படும், ஒற்றுமையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். தாமத திருமணத்தில் ஒரு சில தளங்களும் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு லவ் மேரேஜ் இருந்ததுன்னா அதை பிரேக்கப் ஆகி இன்னொரு மேரேஜ் நடக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். அதுபோல் திருமண வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரங்களில் வீண் பிரச்சனைகள்னால டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்களில் இருக்கும். இவங்களுக்கும் நல்ல ஆயுள் இருக்கும். சனியுடைய பார்வையால் இவங்களுடைய உடல் ஆரோக்கியமுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நெகட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்கும். தேவையற்ற சந்தேகமும் வீண் பயமும் அதிகமாக இருக்கும். ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் பர்சனாக இருப்பாங்க. சனி 8ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது பிஸ்னஸில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதே சமயத்தில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவங்க மிஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்களோட சோம்பேறித்தனத்தினாலேயே சில விஷயங்களை இவங்க ஏமாந்து போயிடுவாங்க. சில விஷயங்களை விட்டுடுவாங்க. நிறைய ரயில் பிரயாணங்கள் அதே மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இவங்களுடைய டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அது கரெக்டான டயத்துக்கு போக மாட்டாங்க. இல்லை இவங்க போகணுன்னு முயற்சி பண்ணால் கூட ஏதோ ஒரு தடங்கள்னால அவங்களால போக முடியாமல் வீணாக அந்த டிக்கெட் கேன்சல் ஆகி கேன்சலேஷன் சார்ஜஸ்லாம் அதிகமாக போயிடும். ரொம்ப முன்கூட்டியே பிளான் பண்ணி புக் பண்ணுவாங்க. ஆனால் கிட்ட வரும்போது ஆஃபீஸ் விஷயத்தினாலேயோ பிஸ்னஸ் விஷயத்தினாலேயோ வேறு சில விஷயங்களால் அவங்க பிரயாணம் பண்ண முடியாமல் போய் கேன்சல் ஆகி இதன் மூலிமா சில வீண் விரயங்கள் ஏற்படும். இப்படி பிரயாணத்தை முன்கூட்டி பிளான் பண்ணி அது கேன்சல் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இவங்களுக்கும் தேவையற்ற விரயங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷனால் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். குறிப்பாக தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மூலமாக இவங்களுக்கு லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சனி 9ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கோர்ட்டு கேஸ்லலாம் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு பேங்க் செக்டாரில் வேலை கிடைக்கிறதோ, பேங்க்கில் ஒரு கேஷியராக இருக்கிறது, ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும். பேங்கிங்லேயே இவங்க முன்னேற்றம் நிறைய பார்ப்பாங்க. அது மூலயமா பொருளாதார மேன்மை இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கும். ஸ்பிரிச்சுவல் விஷயமாக நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சனி 10ஆம் இடமான கடகத்தில் இருக்கும்போது வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டு விஷயமாக நிறைய வேலைகள் கிடைக்கும். ஐடி துறையில் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்போ
அதுபோல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் புதிய வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். சனி 11ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது பெரிய அளவுக்கு லாபம் இருக்காது. ஏன்னா அங்கே சனி வந்து ஆகாத வீடு. அங்கே அவர் சுதந்திரமாகவும் நல்ல வகையில் அவரால் செயல்பட முடியாது. அதனால் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காம போகிறதோ, பெரியவங்கக்கிட்ட அடிக்கடி அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவங்க தன்னுடைய சீனியர்ஸ்கிட்ட அடிக்கடி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்கள தன்னுடைய சீனியர்ஸ்னாலேயே அவங்களுடைய வேலை இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பணம் கரெக்டான நேரத்தில் கைக்கு வராது, சம்பளமும் டிலேயாக வருது. அதுபோல் ஒரு பிஸ்னஸில் கூட பணம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது கரெக்டான நேரத்தில் பணம் கையில் வராமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. துலா லக்னத்துக்கு சனி 12ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மை தந்துடுவார். ஏன்னா தனக்கு பிடித்த நண்பரோட வீட்டில் சனி இருக்கிறதால பிரயாணங்கள் ஏற்படும். நல்ல நிம்மதியான தூக்கம், ஒரு சொகுசான வாழ்க்கை கூட சிலருக்கு கிடைக்கும். இப்போ ட்ராவல்லாம் வந்து நிறைய இடத்துக்கு பண்ணுவாங்க. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் விரயங்களும் அதிகமாக இருக்கும். விரயத்துக்கு ஏற்ற பணம் கைக்கு வந்துடும். ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விரயங்கள்லாம் மனசு கஷ்டப்பட்டு விரயம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹாப்பியாக விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகிடும். ஸோ இவங்களே போய் ஒரு 4 பேருக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது, ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, ஒரு 5-6 பேருக்கு பைசா கொடுக்கறது, இப்படி சந்தோஷமாக அவங்க பணத்தை விரயம் பண்ணுவாங்களே தவிர வருத்தத்தோடு விரயம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவாகவும் இது எக்ஸ்பென்ஸ் வந்து கையில் திருப்பி வராது. இருந்தாலும் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நம்ம பேச முடியாது. ஸோ சனி இந்த விரயம் கூட ஓரளவுக்கு நன்மையான வகையில் தான் கொடுப்பார். ஒரு சில பேர் தான தர்மங்களுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணுவாங்க. இப்படி சனி துலா லக்னத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஏற்ப நன்மை தீமைகள் மாற்றி கொடுப்பாருன்னு சொல்லலாம். இனி அடுத்த பதிவில் விருச்சிக லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை தருவார்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.